ஒரு டீச்சர் பாடம் கற்றுறாங்க, ஒன்றும் தெரியாத பிள்ளையை எடுத்து, ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு அழுகிற பிள்ளையை எடுத்து கவனிச்சிருக்கீங்களா? ஒரு வாரம் பூரா வெறும் அழுக தான். ஒரு வாரம் பூரா ஒன்றும் படிக்கிறதே கிடையாது. போய் அழுதுகிட்டே போக வேண்டியது, அழுதுகிட்டே இருக்க வேண்டியது. ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா ஓடு கூச்சல் தான். அப்புறம் அழுதுகிட்டே வர வேண்டியது. அவ்வளோ பொறுமையாக இருந்து அந்த பிள்ளைக்கு ஏபிசிடி முதற்கொண்டு கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளை கடைசியில் டாக்டராகவும், லாயராகவும், இன்ஜினியராகவும், டீச்சராகவும் பலவித வேலையிலையும் அமர்ந்து பண்ணுறது. அது என்ன மாதிரி ஒரு டெவலப்மெண்டல் ஒர்க்குன்னு பாருங்கள். பழுகி பெருகி பள்ளிக்கூடம் இல்லை, டீச்சர் இல்லை, ஒன்றும் போதிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா நீ உலகம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும்னு கவனித்து பாருங்கள். நாம் இன்றைக்கி பழுகி பெருகி நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்றதுக்கு அது ஒரு வேலை. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு அது மாதிரி ஒரு வேலை. என்ஜினியர்ன்றது அது மாதிரி ஒரு வேலை. எல்லா வேலையுமே சொல்கிறேன். எந்த வித வேலை, நீங்கள் பல வேலைகளை செய்கிறவர்களாக எந்த விதமான வேலையாக இருந்தாலும் அது இந்த 5 காரியங்களோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது. பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள்ன்ற அந்த வேலையோடு சம்மந்தப்பட்டதாய் இருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், வேலை தெய்வீகமானது. ஆனால் ஒரு காரியத்தை சொல்லிடுறேன், எல்லா வேலையும் தெய்வீகமானதுன்னு சொல்ல முடியாது. சிலர் கொலை செய்கிறதுக்கு கூட ஆளாக ஹயர் பண்ணுறாங்க இப்போ, இல்லையா? அது பிசாசினுடைய வேலை. டக்குன்னு அப்படி சொல்லக்கூடாது. இது கூட தெய்வீகமானது தான், யார் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு கிடையாது. எது தெய்வீகமான வேலை, எது தெய்வீகமான வேலை? சிலர் இதெல்லாம் தெய்வீகமான கிடையாது. எது தெய்வீகமான வேலை? உங்களுடைய வேலையை பற்றி நீங்கள் நினைக்கும் போது இந்த 5 காரியங்களோடு அது சம்மந்தப்பட்டிருக்குன்றதை பார்க்க முடியுதா? தேவன் கொடுத்த அந்த ஒரிஜினல் வேலையோடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்குதா உங்களுது? அந்த ஒரிஜினல் வேலை, அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகள்னு சொல்லியிருக்க, அதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோமா? நம்முடைய வேலை அதுக்கு பயனுள்ளதாக இருக்குதா? அதோடு கொஞ்சமாக சம்மந்தப்பட்டதாக இருக்குதா? அப்போ அது தெய்வீகமான வேலை. அதை உயர்வாக எண்ண வேணும், மேன்மையாக எண்ண வேணும், அதை நேர்த்தியாக செய்ய வேண்டும். நேர்த்தியாக செய்ய வேணும். அதை நேர்த்தியாக செய்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனத்தையும் நாம் உண்டாக்க வேணும். இதுக்காக தான் கர்த்தர் நம்ம இங்கே வச்சிருக்கிறார். நாளைக்கு காலையில் வேலைக்கு போகும்போது அதை யோசித்து பாருங்கள். தேவன் உலகமெங்கும் தம்முடைய சாயல் ரூபத்தில் இருக்கிற மக்களை வச்சிருக்கிறார். தான் இயேசு வந்தப்போ சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நமக்கு ஒரு வேலை இருக்குது இங்கே. உப்பாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும். இந்த பூமியில் ஒரு பெரிய ஒரு காரணத்துக்காக கர்த்தர் நம்ம வச்சுருக்கார். எல்லாம் எழுந்து நிற்போம். வாழ்க்கையில் மாற்றம் வேணும்னா சும்மா யாரோ 10 ஒரு நாள் தலையில் கை வச்சுட்டா சரியாயிடாது. தலைக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் மாறணும்.